அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் ஏற்கனவே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவருக்கான தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையாக இது விதிக்கப்படுகிறது என்றும் அவருக்கு 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த தண்டனை விவரம் குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ 30 வருட தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்கள். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக தற்பொழுது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் நீதிபதி தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார். 30 வருட தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்ற ஒரு தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறார். 90,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11 பிரிவின் கீழ் இந்த சட்டப்பிரிவின் கீழ் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பிரிவுகளின் கீழ் அடிப்படையிலும் இந்த தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 வருடம், 1 வருடம், 10 வருடம், மீண்டும் ஒரு சட்டப்பிரிவுக்கு 1 வருடம், 3 வருடம், 7 வருடம் என மொத்தமாக 30 வருட தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்ற ஒரு அதிகபட்ச தண்டனையை தற்பொழுது நீதிபதி வழங்கியிருக்கிறார். நீதிபதி ராஜலட்சுமியிடம் இந்த கோரிக்கையை அரசு தரப்பில் முன்வைத்திருந்த நிலையில் ஆயுள் தண்டனை தான் வழங்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் 30 வருடம் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் என்ற ஒரு பரபரப்பான தண்டனையை தற்பொழுது நீதிபதி வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த தண்டனை விவரத்தை நீதிபதி அறிவித்திருக்கிறார். 11 பிரிவின் கீழ் இவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த சட்டப்பிரிவின் கீழ் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சட்டப்பிரிவின் கீழ் தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 வருட தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் என்ற ஒரு அதிகபட்ச தண்டனையை தற்பொழுது நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞருடைய கோரிக்கையின் அடிப்படையிலும் இந்த வழக்குடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் இந்த தண்டனையை விதித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. 90,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறதாக தற்போதைய தீர்ப்பு விவரங்களாக இருக்கிறது. அபிநயா.